நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மே 7ஆம் தேதிங்க. இன்றைக்கி தமிழக முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவங்க பொறுப்பேற்கிறதா இருந்தது. ஆனாலும் சில சட்ட சிக்கல்கள் காரணமாக அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்குங்க. எதுவுமே ஈஸியாக கிடச்சா அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும். அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, திரு விஜய் அவங்களுக்கு பயங்கரமாக பொருந்ததுங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்தாச்சுன்னா பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி தான் வந்துட்டுருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 108 இடத்துல ஜெயித்தார். சரி, அதுக்கப்புறமாவது பிரச்சனைகள்லாம் இருக்காது, முதலமைச்சர் ஆயிடுவார்னு பார்த்தா அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு 2 வாரம் டைம் கொடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு 2 வாரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் என்ன சொல்லிட்டார் ஆளுநர், அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஒட்டுமொத்தமாக 118 சீட்டு கரெக்டாக கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரம்மா. பாவம், நேற்று அவருக்கு போட்டிருந்த அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நேற்று விளக்கிட்டாங்க காவல்துறையினர். இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி சும்மா சாதாரண வெற்றிங்கிறது சாதாரணம் இல்லைங்க. பதவிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுவார் இல்லையா முதல்வன் படத்தில், பதவிங்கிறது ஒரு முள் படுக்கை. அது மாதிரி அது யாருக்கு பொருந்தலையோ விஜய் அவங்களுக்கு பக்காவாக பொருந்திட்டு வருது. பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பதவிக்கு வர்றாங்க. அதனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அத்தனை தொண்டர்களும், எம்எல்ஏக்கள், அதே மாதிரி அமைச்சர்கள் ஆகிறவங்களாம் கொஞ்சம் பொறுப்புணர்வை உணர்ந்து வேலை செய்யுங்க, நல்ல பேர் வாங்குங்க. தவறான விஷயங்களை பண்ணிடாதீங்க, பேரை கெடுத்துடாதீங்க. சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்கள் பேரையோ கட்சி பேரையோ கெடுத்துடாதீங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம்.